நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கலையா அதுக்காக? இல்லை சார், நான் அவனை வந்து ஒரு தடவை தான் அப்போ தான் பார்த்தேன். அவன் எங்கே இருக்கான், அவன் சைதாபேட்டில் தான் பிக்கப் பண்ணேன். எங்கே இருக்கான் ஏது தெரியல. அந்த நிமிஷத்தில் போலீஸ்கிட்ட போகிறதுக்கும் எனக்கு தோணல. ஏன்னா போலீஸ்கிட்ட போனால் வீட்டில் பிரச்சனை அவங்க வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் வந்து எதாவது சொல்லிடுவாங்க, அதுக்காக பயந்து வந்து எதுவும் சொல்லாமல் இருக்காது. நீங்கள் எதுவும் நடந்தாலும் நீங்கள் தைரியமாக போய் சொல்லுங்கள். சொல்லிட்டேன். சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் நடக்கும். நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடைக்காது. இன்னும் படிச்சுட்டு எதுக்கு இந்த வயசுல தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என் வண்டியிலே வந்துட்டு என்னையே இது பண்ணுவாங்க. அப்போதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ரொம்ப ஏழ்மையாக வரவங்க காசு எவ்வளோ கம்மியாக இருந்தாலுமே 20 ரூபா 30 ரூபா சேர்த்து கொடுத்துருப்பாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு. சில பேர்லாம் சாப்பிட்றியாம்மா நான் வாங்கி கொடுக்கட்டுமா அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் இப்போ கேட்கும்போது நம்ம ஃபேமிலியிலேருந்து யாரை கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையாக நான் வண்டி ஓட்டும் போது என் ஃபேமிலி கூடயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுமே. வீரா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ரேபிடோ டிரைவர் சந்தியா தான் வந்திருக்காங்க. வணக்கம் சந்தியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? உங்கள் ஏஜ் என்ன? நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என் ஏஜ் 24. ஏஜ் 24 ஆகுதா? ஆமாம். 24 ஏஜில் பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் ஏன் ரேபிடோ ஓட்டுறீங்க? நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2-3 இடத்துல வேலைக்கு போனேன். அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னா சில பல இஷ்யூ வந்ததுனால அந்த இடத்துலேருந்து அவங்களா என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. என் மேலே எந்த தப்புமே இல்லை. சரி ஓகே, நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போய் ரிட்டர்ன் வர மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் நான் வண்டி வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்விக்கி அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அமேசானில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அமேசானில் வேலை பார்த்துருக்கீங்க? ஆமாம். எல்லா டெலிவரி வேலையுமே பார்த்துருக்கீங்களா? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசானில், எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே நான் வேலை பார்த்துருக்கேன். லாஸ்ட்டாக தான் ரேபிடோ வந்துருக்கீங்க? லாஸ்ட்டாக தான் ரேபிடோ வந்துட்டேன். ஓகே. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் பசங்க தான் ரேபிடோ, அதுவும் சென்னை சிட்டியில் பைக் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் பசங்க தான் ஓட்டிருக்காங்க. நீங்கள் ஓட்டுறேன்னு சொல்லும் போது உங்கள் வீட்டிலேருந்து அந்த ரியாக்ஷன் என்ன? ஒத்துக்கிட்டாங்க? வேண்டாம், ஒரே வார்த்தை வேண்டான்ட்டாங்க. வேண்டாம். வேறு எதுவும் சொல்லலையா? ஏன்னா நான் 2-3 தடவை தனியாக ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ட்ரைவ் பண்ணிடல, ஐ மீன் ரேபிடோ டெலிவரி பண்ணி கிடையாது. நானாக போய் சும்மா நார்மலாக போகும்போது எனக்கு 2 தடவை ஆக்சிடென்ட் ஆச்சா. ஸோ அதனால் வந்து வண்டி இங்கே வேலைக்கு மட்டும் போய் ஓட்டிட்டு வா, ஆஃபீஸ் வேலைக்கு போ, இந்த மாதிரி டெலிவரி வேலைக்கெலாம் வேண்டாம். அப்புறம் ஃபுட் டெலிவரிலாம் பண்ணும்போதுலாம் ஒன்றுமே சொல்லலை. இந்த மாதிரி பேசஞ்சரை கூட்டிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப பயந்தாங்க. வேண்டாம் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. அது இது பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அது எப்படி லாஸ்ட்டாக ஒத்துக்க வச்சிங்க அவங்கள? நீங்கள் நான் போனோம், எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நான் தான் இந்த வீட்டை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷனை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க, என் தலையில் எல்லாத்தையும் போட்டுட்டீங்க. ஸோ அப்போ நான் தானே போகணும், அதனால் நான் போவேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். என் வீட்டில் நான் போவேன் அப்படின்ட்டா விட்டுருவாங்க. ஓகே. உங்களுக்கு இந்த சேலரி போதுமானதாக இருக்கா? இதில் எவ்வளோ சேலரி வருது உங்களுக்கு? நான் ஒரு 8 ஹவர்ஸ் லாகின்ல இருந்தேன்னா பெட்ரோலுக்குலாம் போக 1000 கண்டிப்பாக எடுத்துருவேன். பெட்ரோல் போக 1000 கண்டிப்பாக எடுத்துருவேன். நீங்கள் ஒரு நாளுக்கு இப்போது 8 ஹவர்ஸ் தொடர்ந்து ஓட்டுவீங்களா இல்லை எப்படி? இல்லை சார், நான் வந்து 4 ஹவர்ஸ் மார்னிங்கில் 4 ஹவர்ஸ் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock ஆரம்பிச்சு 10 o'clock முடிச்சிருவேன். ஓகே. இப்போ நீங்கள் இதை வச்சு ரேபிடோ இப்போ ஓட்டுறீங்க, இப்போ இது உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. இதே உங்களுக்கு லைஃப் லாங் பண்ணுவீங்களா? உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? லைஃப் லாங் இதெல்லாம் பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. இப்போ ஒரு ஃபியூ டேஸாக பிங்க் ஆட்டோ ஓட்டுறாங்களே லேடிஸ், அந்த மாதிரி எனக்கும் ஆட்டோ வாங்கி ஓட்டணும்னு ஆசை. ஓகே. ஆட்டோ ஓட்டணும்னு ஆசை. ஆமாம். இப்போ வரைக்குமே ஒரு இடத்துலேருந்து வந்துட்டேன். எந்த கம்பெனிலையும் சரி எந்த இடத்துலையும் வேலை பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஒன்லி டிரைவிங் தான். டிரைவிங். ஓகே. உங்களுக்கு நீங்கள் ரேபிடோ ஓட்டும் போது உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ்லாம் வருது? ரேபிடோ ஓட்டும் போது நிறைய இஷ்யூஸ் வரும். நான் எதுன்னு சொல்ல, என்ன ஒன்று, கஸ்டமரை அவங்க லொக்கேஷனில் இருக்க மாட்டாங்க, வெயிட் பண்ண சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. ரேபிட் ஆர்டர் வரும், அட்டன் பண்ணுவேன், பாதி தூரம் போயிடுவேன், கேன்சல் பண்ணிவிடுவாங்க. எப்படி சொல்கிறதுனா, ஒரு நாள் நல்லா போயிட்டே இருக்கும், ஒன் டே ஃபுல்லாக நல்லா போயிட்டே இருக்கும். திடீர்னு என்ன ஆகும்னு தெரியாது, ஆர்டர்ஸும் ஒழுங்காக வராது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது அந்த இடத்துல அந்த விஷயம் நடக்காமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரேபிட் ஓட்டணுன்றதுக்காக ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பாதிக்கணுன்றதுக்காக காலைல சாப்பிடாமலாம் போய் ஓட்டுவேன். அதுக்கான ஒரு பலனே எனக்கு கிடைக்காது இப்போ வரைக்குமே. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஒன்று, எனக்கு பிடிச்ச வேலை செய்கிறேன், அதனால் அது இதுவும் அப்படியே மேனேஜ் ஆகிருக்கீங்க. ஆமாம், நான் நிம்மதியாக இருக்கேன். எனக்கு கமிட்மெண்ட் இருக்கிறனால தான் இது ஓட்டுறேன். அதுவும் இல்லாமல் பிடிச்சிருக்கு இந்த வேலை. உங்களுக்கு சென்னை டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க, உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் எதுவும் வந்தது இல்லை? சென்னை டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க, அந்த பயம், கஸ்டமர் ஏற்றிட்டு போகும்போது சாமியை வேண்டிகிட்டே போவேன்.
எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, கஸ்டமருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சரி, அவங்க வந்து என்னை பார்த்து ஒவ்வொன்றா சொல்லணும்னா என் உருவத்தை பார்த்து ஏறவே பயப்படுவாங்க. என்னம்மா ஓட்டுருவியா, பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நீங்கள் தைரியமாக உட்காருங்க, நான் ஓட்டுறேன், என்னால் முடியும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு விடுற வரைக்கும் அப்படியே அமைதியாக வருவாங்க. போனதுக்கப்புறம் எனக்கு சேஃபாக இருந்ததுமா. மோஸ்ட்லி பிங்க் தான் நான் ஓட்டுவேனே. நிறைய லேடிஸ்க்காக மட்டுமே நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க நைட்டில் வராங்க, நிறைய பேருக்கு பர்சனல் நம்பர் கூட வாங்கிடுவாங்க, என்னை பிக்கப் ட்ராப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் அப்படின்ட்டு. அதுமாரி கொஞ்சம் நிறைய பேர் கஸ்டமர்லாம் நம்பர் வாங்கியிருக்காங்க. அவங்க கால் பண்ணும்போது அவங்களை கூட்டிகிட்டு போய் விட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கேர்ள்ஸ்க்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த வரைக்கும் ரேப்பிடோ பேன்னு சில கண்ட்ரீஸில் சில ஸ்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. டெல்லியில் சப்போஸ் ரேப்பிடோ பேனு அப்படின்லாம் நிறைய வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் தமிழ்நாட்டில் ரேப்பிடோ பேன் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் ரேபிடோ பேன் ஆகிடுச்சுன்னா அடுத்தது ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ இருக்குது, ஊபர் இருக்குது, ஓலா இருக்குது, எல்லாமே டெலிவரி பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க, டெலிவரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் பேன் ஆகிடுச்சுன்னா அப்படியே விழுந்துட்டாங்க. ஒரு போக போக நிறைய ஆப்ஷன் வந்துட்டே தானே இருக்குது. ஸோ எல்லாச்சும் ஒருத்தர் டெலிவரி பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் நான் டெலிவரி தான் பண்ணுவேன். டெலிவரி பண்ணுவேன், பேசஞ்சரை கூட்டிட்டு போய் விட்டுறது, இதான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஆட்டோ வாங்கணும், ஆட்டோ வாங்கி அதுலேயும் பேசஞ்சர் கூட்டிகிட்டு போய் விட்டு அப்படியே தான் போனேன். என் லைஃப் டிரைவிங்லேயே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறீங்க, உங்களுக்கு ஏதாவது அபியூசிவ் நடந்திருக்கா? இதில் ஒரு தடவை நடந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து சேஃபாக. என்னாச்சு அது? நான் ஒரு கஸ்டமரை, ஒரு பையன்தான் கூட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அவங்க மேலே டச் பண்ணாங்க. ஸோ வந்து எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. நான் வண்டி விட்டு இறங்கி கணத்துலேயே ஒரு அரைஞ்சிட்டேன். ஆமாம், அரைஞ்சிட்டு யாருக்கிட்டே நீ என்ன வேலை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு, காசும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தேன். ஆனால் அங்கே நான் ரொம்ப தைரியமாக அவனை அரைஞ்சிட்டு திட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம். நான் என்னடா அது, ஒரு பொண்ணுக்கு எங்கேயுமே சேஃபே இல்லை பாரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகி என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு சீரியஸாக. அப்புறம் நான் என் தம்பிக்கிட்ட தான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நடந்துடா அப்படின்ட்டு. விடுக்கு அவனை அடிச்சிட்டல. நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கலையா அதுக்காக? இல்லை சார், நான் அவனை வந்து ஒரு தடவை தான் அப்போ தான் பார்த்தேன். அவன் எங்கே இருக்கான், அவன் சைதாப்பேட்டில் தான் பிக்கப் பண்ணேன். அவன் எங்கே இருக்கான் ஏது எனக்கு தெரியல. அந்த நிமிஷத்தில் போலீஸ்கிட்ட போகிறதுக்கும் எனக்கு தோணலை. ஏன்னா போலீஸ்கிட்ட போனால் வீட்டில் பிரச்சனையாகும், வீட்டில் என்னென்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி வண்டி ஓட்ட அனுப்ப மாட்டாங்க, எங்கேயும் போக விட மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. நான் வண்டி ஓட்ட வெளியே போனாலே என் அம்மா அப்பா ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்ல வேணாம், நம்மளே மேனேஜ் பண்ணுவோம். நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது என்ன இருக்குது, ஓகே ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தால் அது நடந்து தான் ஆகும். அப்போ அதுக்கு என்ன ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் விட்டுட்டேன். அந்த இடத்துல நான் ஃப்ரீயாக விட்டுட்டு கொஞ்சம் கழித்து மறுநாள் நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா. அவனும் ஒரு சில பசங்களாம் வந்து ரொம்ப டீசெண்டாக இருப்பானுங்க. ரொம்ப டீசெண்டாக பின்னாடி ரொம்ப தள்ளி தான் உட்காந்துட்டு வருவாங்க. இந்த மேலே டச்சாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்துச்சு சார். அந்த ஒரு பையன் மட்டும்தான், அது மட்டும் தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி வண்டி ஓட்டுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக, வீட்டில் வந்து எதாவது சொல்லிடுவாங்க, அதுக்காக பயந்து வந்து எதுவும் சொல்லாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு எதுவும் நடந்தாலும் நீங்கள் தைரியமாக போய் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் நடக்கும். நீங்கள் எப்படியே எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான இது கிடைக்காது. உங்களுக்காக மட்டும் இல்லை, விஷயத்தை மறைக்கணும்னு நினைக்க மாட்டேன், சொல்லிடுவேன். ஆனால் அந்த நேரத்தில் போய் சொல்ல மாட்டேன். ஒரு 1 வீக்கோ அதுக்குள்ளே நான் சொல்லிடுவேன். வீட்டில் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். என் அம்மா அப்பா யாருக்கிட்டையுமே எதையுமே நான் மறைக்க மாட்டேன். ஏன்னா உங்களை மாதிரியே ரேபிட் ஓட்டுற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், உங்களை மாதிரியே எல்லாரும் பயந்துட்டு தான் இருக்காங்க. இப்படி ஆச்சு, இப்படி சொன்னால் பிரச்சனை நடக்கும், என்னன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி உங்களை மாதிரியே தான் நிறைய பேர் இங்கே பயந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வைக்கிற முதல் ஸ்டெப் தான் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக என்ன நடந்தாலும் தைரியமாக போய் சொல்லுங்கள். சரி, ஓகே. நான் உங்கள்கிட்ட மெயினாக கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி, இந்த ரேபிடோ ஓட்டுறீங்கல்ல, ரேபிடோ சைட்லேருந்து என்ன இஷ்யூஸ் வந்துருக்கு? ரேபிடோ கஸ்டமர்ஸ் ஓகே, இது ஓகே, ரேபிடோ ஆப் சைட்லேருந்து என்ன இஷ்யூஸ் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஒரு ஆர்டரு இவ்வளோன்னு சொல்லிட்டு வந்துடும், ஆனால் அந்த காசு வராது. ஏன்னா டிடக்ஷன்னு பிடிச்சிருவாங்க. அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 200 கிட்ட ஒரு நாள் டிடக்ஷனே போயிடுது. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைப்பேன். ஏன்னா ரேபிடோ ஓட்டுறதே நம்ம கஷ்டத்துக்காக தான். நான் இங்கேருந்து ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு போயிட்டு 4 கிலோமீட்டரில் வெறும் 30 ரூபா 35 ரூபான்னு கிடைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு சில கஸ்டமர்லாம் நல்ல கஸ்டமர் இருப்பாங்க, 20 ரூபா 30 ரூபா சேர்த்து தான் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அதில் எனக்கு மேனேஜ் ஆகிடும். இருந்தாலும் ரேபிடோக்காக தான் நம்ம உழைக்கிறோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்ல. நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், உடனே எனக்கு வராது. ஓகே, ஒரு 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் கழிச்சு தான் வரும். ஸோ அப்போ எதுக்கு அது டெய்லியும் இன்கம் வரும் தான் நம்ம வண்டியை ஓட்டுறோம், அது உடனே வராது. அது ஒரு இஷ்யூ இருக்குது எங்கிட்ட. அப்புறம் வந்து நான் அடிக்கடி ஆப்பில் ஒரு மாதிரி கிராஷ் ஆகிட்டே இருக்கும், அதுவும் ஆர்டர் வராது, அந்த மாதிரி இஷ்யூவும் இருக்குது. நான் கஸ்டமர் கேர் கம்ப்ளைண்ட் பண்ணால் இல்லை மேம் இப்போ சரியாயிடும் அப்போ சரியாயிடும் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க, தவிர சரியாகிற மாதிரி இருக்காது. ஆர்டர் நிறையா வந்துகிட்டே இருக்கும், ஆனால் நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு 4 கிலோமீட்டர் தள்ளி போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி இதுதான் வருதுன்ட்டு நானும் போய் அட்டன் பண்ணால் 2 கிலோமீட்டர் போவேன், கேன்சல் ஆகிடும். அந்த மாதிரி ஆர்டர்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல.
ஓகே. இப்போது சப்போஸ் இதில் கமிஷன் ஃப்ரீன்னு ஒரு இது இருக்குல்ல, அது நீங்கள் ஏன் பண்ணல? நான் அந்த கமிஷன் ஃப்ரீ வந்து ஒரு 1 மந்த்துக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே. 199க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா ஆர்டர் வந்துட்டே இருந்தது. கமிஷன்ட்டு ஜிஎஸ்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே. கமிஷன் போய் இப்போ ஜிஎஸ்டி வந்துடுச்சு. கமிஷனுக்கு அமௌண்ட் போட்டாலும் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்தோடனே என்ன ஆச்சுன்னா ஆர்டருக்கான காசு மட்டும் வருது, ஜிஎஸ்டியும் பிடிச்சிடுறாங்க. ப்ளஸ் இன்சென்டிவ் எனக்கு வரல. நீங்கள் ரேபிட் ஓட்டும் போது உங்களுக்கு நிறைய பேர் வந்தால் கேட்பாங்கல்ல, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க, அப்படி ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 20 கஸ்டமர் கூட்டு போனால் 10 கஸ்டமர் என் கதையை கேட்க தான் இருப்பாங்களே. ஏறுவாங்க, ஏறி உட்காந்து ஓடிபி சொல்லுவாங்க. சொன்ன உடனே கொஞ்சம் தூரம் போவோம். போனதுக்கப்புறம் ஏம்மா என்னம்மா படிச்சிருக்க, ஏம்மா படிச்சுட்டு ஏம்மா இந்த மாதிரி ஓட்டுற அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, ஆனால் நான் இதை ஓட்டுறேன். நிறைய இடத்துல வேலைக்கு போயிருக்கேன், அதனால் நிறைய இஷ்யூ வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இதுவே செட் ஆகிடுச்சு, அதனால் இதை ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு. பரவாயில்லம்மா, ஒரு பொண்ணாக இருந்துட்டு இந்த அளவுக்கு நீ ஓட்டுற, பரவாயில்ல, உங்கள் வீட்டில் ஒன்று ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் நான் டென்ஷனாக இருக்கும்போது என்னை பற்றி எதனா கேட்டு இந்த படிச்சுட்டு எதுக்கு இந்த வயசில் எதாவது பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என் வண்டியிலே வந்துட்டு என்னையே இது பண்ணுவாங்க பாருங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அப்போ சரி ஓகே இறக்கி விட்ற வரைக்கும் கம்முன்னு இருப்பேன். இறக்கி விட்டு நல்லா டீசெண்டாக இருப்பாங்க சார். பே பண்ணுறப்போ கரெக்டாக 32 ரூபானா அந்த 32 ரூபா தான் பே பண்ணிட்டு போவாங்களே. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவும் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று கையில் சேஞ்சு கொடுத்தாங்கன்னா 5 ரூபா கூட கேட்பாங்க திருப்பி. நம்மக்கிட்ட அது இருக்கவும் இருக்காது. என்னமோ டிப்ஸ் சரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக சொல்லிட்டு போவாங்க. அப்போ தான் தெரியும் நம்மகிட்ட இருந்து ஒரு 10 ரூபா எடுத்து கொடுத்துடலாமா. சீரியஸ் இதில் உண்மையாக நடந்திருக்கு. எனக்கு அப்படிலாம் தோணும் போது நம்மளே இருந்த காசு கொடுத்துடலாம் போல் அப்படின்ட்டு எனக்கு தோணும். ரொம்ப ஏழ்மையாக வரவங்க காசு எவ்வளோ கம்மியாக இருந்தாலுமே 20 ரூபா 30 ரூபா சேர்த்து கொடுத்துருப்பாங்க. பரவாயில்லம்மா அப்படின்ட்டு. சில பேர்லாம் சாப்பிட்றியாம்மா நான் வாங்கி கொடுக்கட்டுமா அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் இப்போ கேட்கும்போது நம்ம ஃபேமிலியிலேருந்து யாரை கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையாக நான் வண்டி ஓட்டும் போது என் ஃபேமிலி கூடயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுமே. நீங்கள் ரேபிட் ஓட்டும் போது உங்களுக்கு குடிச்சிட்டு நிறைய பேர் வருவாங்களா, அப்படி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? நடந்திருக்கு. டெய்லியும் நடக்காது, எப்போயாச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி குடிச்சிட்டு கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருக்கிறவங்க குடிச்சிட்டு வந்து வண்டியில் ஏறுவாங்க. சரி புக் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கும் சம்பாரிச்சு தான் ஆகணும், சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருவேன். எதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சுன்னா கூப்பிட்டு போய் விட்டுருவேன். நம்ம ஒருத்தவங்க பார்த்தாலே தெரியும்ல இவங்களால நமக்கு பிரச்சனை வருமா. எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு தெரியும் இவங்களால பிரச்சனை வருமா வராதா அப்படின்ட்டு. ஸோ அதனால் கூட்டிகிட்டு போய் விட்டுடுவேன். விட்டுறதுக்கப்புறம் அவங்க கேஷ் கொடுப்பாங்க, நான் வாங்கிட்டு அடுத்த ஆர்டருக்கு போய்டுவேன். கேர்ள்ஸு அந்த மாதிரி வந்தது தெரில. ஆனால் நிறைய பேர் ரொம்ப க்ளோஸாக எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணும் லவ் பண்ணி லெஸ்பியன் அந்த லெஸ்பியன்லாம் வராங்களா? அவங்க லெஸ்பியன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சில பொண்ணுங்களாம் வருவாங்கள்ல, அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு என்னால் நானும் சீரியஸாகவே முன்ன தள்ளி போவேன். பட் அவங்க ரொம்ப கிட்ட வந்து உக்காந்துப்பாங்க. நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க, ஒரு எப்படி சொல்கிறது, நான் என்னமோ ஒரு பையன் மாதிரி, அவங்க ஒரு பொண்ணு மாதிரி வந்து என்கிட்ட பேசுவாங்க. எனக்கு அது மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கு. நான் இது வரைக்கும் யாருக்கிட்ட சொன்னதே கிடையாது, என் வீட்டில் கூட நான் சொன்னதே கிடையாது. அதுக்கப்புறம் நம்பர் கேட்பாங்க, பிடிக்கலன்னா கொடுக்க மாட்டேன், இல்லை நம்பர்லாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு விட்டுருவேன். பொண்ணுங்களும் இப்படி இருக்காங்க. ஆனால் பசங்க ரொம்ப டீசென்ட். சீரியஸாக பசங்க ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப பின்னாடி தான் வந்து உட்காந்துப்பாங்களே சீரியஸாக. சிஸ்டர் இப்படி போங்க, சிஸ்டர் அப்படி போங்க சிஸ்டர், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரேபிடோ ஓட்டுறதுனால ஏதாவது அவமானங்கள் ஏதாவது நடந்திருக்கா? இந்த ரேபிடோ ஓட்டுறப்பா இது செட் ஆகாதுப்பா அப்படின்னு உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா வாழ்க்கையில்? ஃபோன் ஸ்டாண்டில் வந்து ஃபோன் வச்சுட்டு மேப் பார்த்துட்டே போவேன். எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னன்னா பாரேன் இந்த பொண்ணு இந்த வயசுலேயே இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு பார்க்குறாங்களா. எப்படி பாரேன் பொறுக்கி மாதிரி வண்டி ஓட்டிக்கின்னு ஆளுங்களை கூட்டுக்கின்னு ஆம்பளை பசங்களை கூட்டுக்கின்னு எதுக்கு இவ்வளோ சுற்றி நிற்குது, இதெல்லாம் வீட்டில் கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கும். எந்த பார்வையும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நான் சம்பாதிக்கிறேன்னா என் சூழ்நிலை என் கஷ்டம், ஆனால் நான் சம்பாதிக்கிறேன். அது ஒருத்தங்க கிட்டே போய் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணேன்னா மினிமம் 15,000 தான் எனக்கு தரோம். நான் அதுக்கு 9 ஹவர்ஸ் அங்கே உட்காரணும், உட்காந்து வேலை பார்க்கணும். ஸோ அதே நான் 9 ஹவர்ஸ் இங்கே பண்ணால் நான் 1000 ரூபாய் எடுக்கிறேன், 500 எனக்கு எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச வேலை சரி, அங்கே பிடிக்காம ஒரு இடத்த வேலை பார்க்கறதுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். யார் என்ன நம்மளை சொன்னால் என்ன அப்படின்ட்டு. ஆட்டோக்காரங்களாம் வருவாங்க, வந்துட்டு என்னம்மா ரேபிட்டோவா, நீங்களே ரேபிட்டோலாம் ஓட்டி நல்லா சம்பாரிச்சிக்கிறீங்க, எங்களுக்குலாம் ஆர்டரே வர மாட்டேது. சில பேர் நேராகவே சொல்லிட்டு போவாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஓலா ஊபர் ஓட்டுற காரில் இருக்கவங்கலாம் சரி ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க. நான் கஸ்டமரை விட்டுட்டு வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நின்றுட்டுருப்பேன். ஒரு அண்ணா வந்து என்னம்மா ரேபிட்டோவா அப்படின்னு. ஆமாண்ணா அப்படின்னா.
அவர் 2 பாட்டில் வாங்கினாரு, ஒரு பாட்டில் இருந்தாமா தண்ணி குடிமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனார். இப்படியும் நம்மளை என்கரேஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் எல்லா ஆர்டரும் நீங்களே எடுத்துக்கிறீங்கன்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறதுனால உங்களுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது? நெக் பெயின் அதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு 4 கஸ்டமரை கூட்டு போய் விடுறதுல ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப வலிக்கும், இப்படி கை தூக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப பெயினாக இருக்கும். கொஞ்சம் அமுத்தி விட்டு தான் ஓட்டுறேனே. அதுக்கப்புறம் இந்த கை ரொம்ப வலிக்கும், ட்ரைவ் பண்ணுறதுனால ரொம்ப கை வலிக்கும். வேறு இந்த ஹெல்மெட் போடுறதுனால ரொம்ப தலை ரொம்ப பாரமாக இருக்கும். ஹெல்மெட் போடுறதுனால ரொம்ப பெயினாக இருக்கும். பைக்கில் 2 பேர் போகும்போது பின்னாடி வரவங்க ஹெல்மெட் கரெக்டாக போட்டுட்டு வராங்களா உங்களுக்கு? நான் ஹெல்மெட் கொண்டு போவேன். கொண்டு போய் அதை போட்டுக்கிறாங்களா நிறைய பேர் ஹெல்மெட்லாம்? இல்லை, வேண்டான்றாங்க. அதனால போலீஸ் பக்கத்தில் தானே அப்படின்னு. போலீஸ் இஷ்யூவா வந்திருக்கு. நான் ஹெல்மெட் போட்டிருப்பேன், பின்னாடி வரவங்க ஹெல்மெட் போட மாட்டாங்க. அன்றைக்கி நான் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருப்பேன். சொல்லி பக்கம் தானே, நமக்கு தெரியும்ல எங்கெங்கெல்லாம் போலீஸ் இருப்பாங்க. நான் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் எடுப்பேன். நான் ரொம்ப வெளியெல்லாம் லாங்லாம் போக மாட்டேன், கிட்ட தான் எடுப்பேன். ஏன்னா ரொம்ப ஆர்டரே இல்லாத பட்சத்துக்கு வேணால் நான் லாங் போவேன். அப்போ ஹெல்மெட் வச்சு ஒரு சில கஸ்டமர் ஹெல்மெட் வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டுருவாங்க. ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்களே, நம்ம ஹெல்மெட் சுத்தமாக தான் வச்சுருப்போம், ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வேணான்னு சொல்லிவிடுவாங்களா. போயிட்டே இருப்பேன், அந்த நேரத்தில் போலீஸ் இருப்பாங்க, பிடிச்சிருவாங்க. ஏன் பிடிப்பாங்கன்னு கேளுங்களேன். நான் என் சைஸை பார்த்து, லைசன்ஸ் இருக்காமா, சின்ன பொண்ணு, லைசன்ஸ் இருக்காமா, மாமா ஓரங்கட்டு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு. லைசன்ஸ் இருக்கு. உன் வயசு என்ன? சரி 24 என்னம்மா உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, 24 வயசுன்னு சொல்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் என் லைசன்ஸை காட்டுவேன். காட்டினதுக்கப்புறம் சொல்லுவார், இல்லைம்மா பின்னாடி வரவங்க ஹெல்மெட் போடணும்னு தெரியும்ல, ஃபைன் கட்டாதீங்க சார். நான் ரேபிட்டோ ஓட்டுறேன் சார், ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் சார், நான் ரேபிட்டோ ஓட்டுறேன் சார், ஒரே ஒன்று தான் சொல்லுவாங்க, ஹெல்மெட் போட்டு இனிமேல் சேஃபாக ஓட்டு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இப்போ நான் ரேபிட்டோ ஓட்டுறேன்னு நான் சொன்னால் மேப் காட்டு அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ். மேப் காட்டு, அவங்க எங்கே போகிறாங்க, லொக்கேஷன் காட்டு. இப்போ நான் கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீ ரேபிட்டோ ஓட்டுறேன்னு சொல்கிற, நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் மேப் காட்டுன்னு சொல்லுவாங்க. அதை காமிச்சதுக்கு அப்புறம் தான் விடுவாங்களே. ஹெல்மெட் போட்டிருப்பேன், லைசன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனாலும் பிடிப்பாங்க. கேட்டா சின்னதா இருக்கேம்மா, உங்களுக்கு எப்படி 24 வயசு நாங்கள் நம்புறது? ஐடி ப்ரூஃபை காமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்புவாங்களே. லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறீங்க, எங்கள் சேனல் மூலமாக நீங்கள் சமூகத்துக்கு இப்படி எங்களை பண்ணாதீங்க, இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு எங்கள் சேனல் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எது பண்ணாதீங்க, உங்களுக்கு ரேப்பிடோ ஓட்டுறதுனால இது எனக்கு பிடிக்கலப்பா, இந்த விஷயம் இப்போ பெண்களுக்கு நான் இது ஓட்டுறதுனால எனக்கு இது நடக்குது, இது எங்களுக்கு மாரி நடக்கக்கூடாது, எங்களுக்கு விஷயம் இதை மாறணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து ரேபிட்டோவில் ஜாயின் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? மற்றவங்க யார் சொல்கிறத நீங்கள் காதில் வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். மற்றவங்க உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல், உங்களுடைய எதுவுமே இல்லாமல் உங்ககிட்ட ஒருத்தவங்க நெருங்குற அளவுக்கு நீங்கள் நடந்துக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணிவிட்டு வரலாம்.